வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். தற்போது முதன்மை செய்திகளை பார்க்கலாம். மேகதாது விவகாரத்தில் திருத்தம் செய்த தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட தனி தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் வேண்டுகோளை ஏற்று ஒரு சிறு பகுதி சேர்க்கப்பட்டது. இதனையடுத்து அரசின் தனி தீர்மானத்தில் திருத்தம் செய்தது தொடர்பாக உரிமை மீறல் பிரச்சனை எழுப்ப அனுமதி கோரி சபாநாயகர் JCD பிரபாகருக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் வழங்கினார். உரிமை மீறல் பிரச்சனையை அதிமுக சார்பில் அவைக்கு கொண்டு வர அனுமதி கோரப்பட்ட நிலையில் அதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி வழங்கவில்லை. இதனால் அதிமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பில் ஈடுபட்டனர். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் மீண்டும் ஒரு நடுவர் மன்றம் வேண்டும் என சொல்வது ஏன்? திருத்தத்தின் விவரங்கள் விளக்கப்படாமல் ஏற்றுக்கொண்டது விதிமுறை மீறல். சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் அவையில் இருந்து வெளிநடப்பில் ஈடுபட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பதே சிறந்தது என்று திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான அரசின் தனி தீர்மானத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு அதிமுக, பாமக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி MLAக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சட்டப்பேரவை வளாகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தங்கம் தென்னரசு, புதிய நடுவர் மன்றம் அமைக்கக்கூடிய இந்த கோரிக்கை என்பது திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்டிருந்தாலும் அது அடிப்படையில் தமிழ்நாடு அரசினுடைய முடிவு என்று கூறினார். தமிழ்நாடு மக்களுடைய நலனை காக்க, விவசாயிகளினுடைய நலனை காக்க, அவர்களுடைய உரிமையை காக்க, காவிரி உரிமையை நாம் பாதுகாக்க எடுக்கப்பட்ட ஆக்கப்பூர்வமான நல்ல முடிவு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். தீர்மானத்தில் திருத்தம் முதலமைச்சர் அவர்களாலே முன்மொழியப்பட்டு அது பேரவை உறுப்பினருடைய முடிவுக்கு விடப்பட்டு அனைத்து மாமன்ற உறுப்பினர்களாலும் கடந்த 19ஆம் தேதி அது ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேறி இருக்கிறது என்பதை தங்கம் தென்னரசு நினைவு கூர்ந்தார். தாவேக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக விமர்சித்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலடி கொடுத்துள்ளார். தாவேக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் நேற்று பேசிய உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, கடந்த திமுக ஆட்சியில் MK ஸ்டாலின் முதலமைச்சராகவும் உதயநிதி துணை முதலமைச்சராகவும் இருந்தபோது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 40 விழுக்காடு அதிகரித்ததாக விமர்சித்தார். இதற்கு முக்கிய காரணம் போதைப் பொருள் புழக்கம்தான் என்று அவர் சாடினார். தமிழ்நாட்டில் 6 ஆண்டுகளுக்கு முன் போதைப் பொருள் புழக்கம் கிடையாது என்று அவர் குறிப்பிட்டார். 6 மாதத்திற்குள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக மாறும் என்று ஆதவ் அர்ஜுனா உறுதியளித்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் மாற்றுப்பணி என்ற பெயரில் வேலைக்கு செல்லாமல் சம்பளம் பெறுவது உள்ளிட்ட சலுகைகளை அனுபவிக்கும் நோக்கத்தில் திமுக, அதிமுக தொழிற்சங்கத்தினர் தாவேக தொழிற்சங்கத்துக்கு தாவி வருகின்றனர். அரசு போக்குவரத்து கழகத்தில் திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம்தான் அதிக உறுப்பினர்களை கொண்டது. இரண்டாவதாக அதிக உறுப்பினர்கள் அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கத்தில் உள்ளனர். திமுக, அதிமுக ஆட்சியில் அந்தந்த கட்சியின் தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த பலர் மாற்றுப்பணி என்ற பெயரில் மாதம் ஒருமுறை வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டு சம்பளம் பெற்று வந்தனர். தற்போது ஆட்சியை பிடித்துள்ள தாவேகவிற்கு போக்குவரத்து கழகத்தில் தொழிற்சங்கம் இல்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு தாவேக தொழிற்சங்க பெயர் பலகைகள், பணிமனைகள் முன்வைக்கப்படுகின்றன. தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை மாற்றுப்பணியில் இருந்தவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் அதிமுக, திமுக தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தோர் மீண்டும் சலுகையை அனுபவிக்கும் நோக்கத்தில் தாவேக தொழிற்சங்கங்களில் சேர்ந்து வருகின்றனர். முதலமைச்சர் நாற்காலிதான் மாறியுள்ளதை தவிர இந்து விரோத ஆட்சி மாறவில்லை என்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக X தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற ஆணையிட்ட 2 உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதாக தாவேக அரசு தெரிவித்திருப்பது அதன் இந்து விரோத முகத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது என்று சாடியுள்ளார். தமிழர் பண்பாட்டு உரிமையான தீபமேற்றுதலை முந்தைய இந்து விரோத திமுக அரசு தடுத்த நிலையில் அதே சதிச்சுவடுகளை தானும் பின்பற்றி மக்களின் உரிமைகளை பறிப்பதுதான் முதலமைச்சர் விஜயின் மாற்று சக்தியா என்று நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். எத்தனை ஆட்சியாளர்கள் மேல்முறையீடு செய்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்காது என்ற உறுதியான நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ளதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் காணிக்கையில் 5000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இதில் கோவில் அர்ச்சகரே ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் சாடியுள்ளார்.
ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகு தற்போது அங்கு பரவலாக கொள்ளை நடைபெறுகிறது என்று அவர் தெரிவித்தார். அர்ச்சகர்கள் ராமர் பெயரில் வழிபாடு நடத்துகிறார்கள், ஆனால் அதே பெயரில் கொள்ளை அடிக்கிறார்கள் என்றும் கார்கே விமர்சித்தார். பொதுவாக கோயில்கள் சாமியார்கள் மற்றும் முனிவர்களால் திறந்து வைக்கப்படுகின்றன. ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கப்படும் இந்த கோயிலை பிரதமர் மோடி தான் திறந்து வைத்தார். மற்றவர்களின் சொத்துக்களை தங்களுடையது என்று உரிமை கோருவது ராமரின் பெயரால் நடத்தப்படும் கொள்ளையாகவே உள்ளது. கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடிப்பதற்காகவே இந்த கோயில் கட்டப்பட்டது. கோயில் உண்டியல்களில் சேரும் பணம் வேறு இடங்களுக்கு செல்கிறது என்றும் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஈக்குவடார் அணிக்கு எதிரான போட்டியில் குரோசோ அணியின் கோல்கீப்பர் 15 கோல் வாய்ப்புகளை தடுத்து புதிய சாதனை படைத்துள்ளார். ஒரு சிறிய தீவு நாடு எப்படி உலகையே தன் பக்கம் திரும்ப பார்க்க வைக்க முடியும் என்பதற்கு குரோசோ அணி தற்பொழுது ஒரு சிறந்த உதாரணமாக மாறியுள்ளது. இந்த ஆட்டத்தில் குரோசோ அணியின் 37 வயது அனுபவமிக்க கோல்கீப்பர் எலாய் ரூம் செய்த அசாத்தியமான சாதனை கால்பந்து ரசிகர்களால் நீண்ட காலம் பேசப்படும் ஒரு வரலாற்று தருணமாக மாறியுள்ளது. குரோசோ அணிக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக 27 முறை கோல் அடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் கோல் கம்பத்திற்கு முன்னால் ஒரு இரும்பு சுவர் போல நின்றார் எலாய் ரூம். இதன் மூலம் உலகக்கோப்பை வரலாற்றில் 90 நிமிட வழக்கமான ஆட்ட நேரத்தில் 15 வாய்ப்புகளை முறியடித்து அதிக கோல்களை தடுத்த முதல் கோல் கீப்பர் என்ற மாபெரும் உலக சாதனையை எலாய் ரூம் படைத்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்தில் பெல்ஜியம் அணிக்கு எதிரான விறுவிறுப்பான ஆட்டத்தை சமன் செய்த பிறகு ஈரான் அணி மைதானத்தில் உள்ள ஆடை மாற்றும் அறையில் கைகளால் எழுதப்பட்ட நெகிழ்ச்சியான நன்றி கடிதம் ஒன்றை விட்டு சென்றுள்ளது. அமெரிக்காவின் கடுமையான பயண கட்டுப்பாடுகள் மற்றும் விசா சிக்கல்களுக்கு மத்தியிலும் லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்கள் மற்றும் அங்குள்ள ஈரான் ரசிகர்களின் அன்பிற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. அதில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய பண்டைய பெர்சியா முதல் இன்றைய நாகரிக ஈரான் வரை ஈரானின் ஆன்மா எப்போதும் உயிர்ப்போடும் உறுதியோடும் உள்ளது. நாங்கள் பெருமையுடன் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்தோம், மரியாதையுடன் போட்டியிட்டோம், இப்போது கண்ணியத்துடன் விடைபெறுகிறோம். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரே, உங்கள் விருந்தோம்பலுக்கு நன்றி என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதம் தற்போது வைரலாக பரவி பேசுபொருளாகி உள்ளது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுடன்.